வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வந்துருக்கோம். இப்போ இப்படியே 6 மணிக்கு அளவுக்கு வந்திருக்கிறோம். டாக்டரை பார்க்க வர்றா இல்லை. நாங்கள் ஒரு கார்டு படுத்தக்காரர். திடீர்னு ஒரு வருத்தம் வந்தால் டக்குண்டு நாங்கள் போக வேண்டிய கட்டமாக இருக்குது. இப்படி எத்தனை நாள் இப்படி ஸ்டெக் போட்டு கொண்டு இருக்கணும். இந்த மாதிரில பல நோய்வார்கள் இருக்கணும். ஏழாவது ஆக்களில் தான் பஸ்ஸில் வந்து இறங்கி காத்து கொண்டு இருக்கணும். கிண்ணியா ஆதார வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு, கிளினிக் பிரிவுகளில் எவ்வித வைத்திய சேவைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். நான் மருந்தெடுக்க வந்தேன்னா ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. தூரம் இருந்து வாரேன். நோய்க்கு மருந்தெடுத்துக்கலாம் அவதியாக கிடக்கு. இதுக்கு அரசாங்கம் தடுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையில் இன்று பதிவான காட்சிகளே இவை. வைத்தியர்கள் ஸ்டெக் பண்ணியிருக்கிறாங்க. அதால எங்களுக்கு இந்த மருந்துகள் இந்த நோய்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் இன்றும் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இதே இவங்க வந்துட்டு எங்கே இருந்து வந்து படிச்சு போட்டு இங்கே மாற்றலாகி வேலைக்கு போட்டா இங்கே வந்து இந்த ஆசிரியர் பண்ணாங்கன்னா அப்போ இந்த மக்கள் எங்கே போகிறோம்? அவற்ற ஊரில் உள்ளாக்கள் அங்கே போவாங்க. பிரச்சனை இல்லை. அது போய் நியமனம் இருப்பாங்க. அப்போ சம்பளம் பண்ணுறாங்க. சம்பளம் வேலை முடியும் மாதிரி சம்பளம் இல்லைன்னு சொல்றாங்க. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் அக்கரப்பத்தனை டயகம பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்காக வருகை தந்த நோயாளிகள் சிரமங்களை எதிர்நோக்கினர். இந்த பாமேஸில் போய்ட்டு மறந்துருக்கணும். எங்கள் கையில் சல்லி இருந்தால் தானே நாங்கள் எடுக்கிறதுக்கு. பஸ்ஸில் எவ்வளோ செலவழிச்சுட்டு இந்த ஆட்டோவுக்கு போகிறோன்னாக்கா எழுதி கொடுத்துட்டு போங்க ஆட்டோவுக்கு போகிறோன்னா 500 ரூபா எடுக்கிறாங்க.